Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. வம்புக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 7 முறை வந்து அவங்க வந்து நம்மளை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பாகிஸ்தான் மட்டுமே வந்து இது 7வது முறை தாக்குதல். இந்த 3 தலைவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அது தீவிரவாத குரூப்பு. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல. தீவிரவாதிகள் வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு தான் வந்து தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த 9 இடங்களை இந்தியா தாக்குனதுக்கு அப்புறம் அந்த தீவிரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை கொடுத்துருக்காங்க. நம்ம பாகிஸ்தான் நினைச்சிடும். இல்லைங்க, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள வந்துக்கிற மிகப்பெரிய பண முதலைகள் சில பேர் அந்த இடத்த கொடுத்ததே பாகிஸ்தான் ஆர்மி தான். இது வரைக்கும் அவங்க அனுப்பின 400 ட்ரோன்களை வந்து நம்ம வந்து வானிலே அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லரசு நாடுகளுமே வந்து இந்தியா வந்து வளர்ந்து விட்ட நாடு. 2005 வந்து 70 பேர் கொண்டு இருக்காங்க. 2006 28 பேர், 2006 வந்து மறுபடியும் ஒரு 209 பேர், 2008 71 பேர், 2008 ஒரு 171 பேர், அப்புறம் 2010 17 பேர், 2011 26 பேர், 2013 ஒரு 18 பேர். அதில் வந்து கடைசியாக அவங்க வந்து தாக்குனது வந்து நம்ம வந்து 25 + 1 26. நீங்கள் வந்து பகல்காம் தாக்குதல். அது பார்த்தீங்கன்னா இத்தனை வீரர்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காவு கொடுத்துருக்குறோம். இத்தனை வீரர்களுடைய உயிர்களை தியாகம் பண்ணிட்டு கூட நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், அந்த நாட்டின் மீது போர் தொடுக்காம இருக்கோம். ஏன்னா இப்ப சைனாவும் மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்ற சைனா மறைமுகமா அப்படிங்கிறத ட்ரம்ப் நேர்முகமா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இப்போ வந்து ஆபரேஷன் 2ல வந்து அவங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து அடங்குற மாதிரி தெரியல. மறைமுகமாக என்ன செய்யறாங்க, ராத்திரி ஆகிட்டா அவங்க வந்து ஏவுகணையை அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை எடுத்துக்கொண்டே ஒரு பக்கம் சண்டையும் போட்டுருந்தா உங்களை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியன் ஆர்மி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அதை பண்ணி முடிச்சிருந்தாங்க. இப்போ பாகிஸ்தான் நமக்கு பதில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. 9 இடங்களில் நேற்று தாக்கியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. நேற்று நம்ம ஆந்திராவை சேர்ந்த இராணுவ வீரர் முரளி நாயக் அவர் வந்து உயிரிழந்திருந்தார் சார், வீரமரணம் அடைஞ்சிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் செந்தூர் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணத்தில் முரளி நாயக் என்கின்ற ஒரு போர்படை வீரர் இன்றைய தினம் இறந்திருப்பது, அது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர், நம்ம பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் இறந்திருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. இது வந்து ஒரு தோல்வி என்றோ பின்னடைவோ என்றோ சொல்ல முடியாது. நம்ம பக்கமும் இழப்பு ஏற்பட்டுருக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. இப்போ போர் வீரர்கள் 2 பேரும் அவர் வந்து அந்த பார்டரில் தாக்குதல் நடத்தின அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் 3600 கிலோமீட்டர் நம்ம வந்து கிட்டத்தட்ட அவங்க பார்டராக நம்ம வச்சுருக்கோம். அதில் இந்த பூச் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் கிராமங்களில் இருக்கிற வந்து விவசாயிகள் மேல் நோக்கில் அப்பாவி மக்கள் மேலாம் அவங்க வந்து ட்ரோன்களை வைத்து அந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலேருந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க. ட்ரோன்களை அனுப்பி எடுத்து கிராமத்தில் இருக்கிற குடிசை வீடுகளை எடுத்து அதன் மூலமாக குழந்தைகள் உட்பட 16 பேர் பக்கம் உயிரிழப்பு இருந்திருக்குது, 17 18. அதே சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்குறோம். நம்ம வந்து ஆரம்பத்தில் ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னாவே வந்து ஒரு தர்ம சக்கரம், நீங்கள் சுதர்சன சக்கரத்தினுடைய சொல்லுவாங்க. எங்களது வந்து இப்போ உலக நாடுகள் அத்தனையுமே வந்து இந்தியாவை வந்து பாராட்டுகிறது அல்லது மௌனம் சாதிக்கிறது, அமைதியாக உற்று நோக்கிறது. ஏன்னா நம்ம வந்து போருக்கு இது வரைக்கும் 75 ஆண்டுகளாக நம்ம வந்து நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா, வம்புக்கு போகிறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாகவே கிட்டத்தட்ட 7 முறை வந்து அவங்க வந்து நம்மளை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பாகிஸ்தான் மட்டுமே வந்து இது 7வது முறை தாக்குதல். முதல் முறை எப்படி பார்த்திங்கன்னா 1947 அதில் வந்து முதல் காஷ்மீர் போர் அப்படின்னு பேர். 2வது காஷ்மீர் போர் வந்து 1965. வங்கதேசம் உதயமாகும்போது 3வது போர். கார்கில் போர் வந்து 4வது போர். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு 2016 அது வந்து காஷ்மீரில் நடந்த ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு அடிப்படையாக ஏற்பட்ட போர்.
இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2 2019, அப்புறம் பகல்காம் பதிலடி. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 7வது போர் அவங்களோட நம்ம நடந்துட்டுருக்கோம். இந்த 7மே வந்து நம்ம வாலண்டியராக போய் அவங்கள அடிக்கலை. இந்த 7 போரின் போதுமே நம்ம வாலண்டியராக போய் அடிக்கலை. அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அப்பாவி மக்களை பகல்காமில் வந்து டூரிஸ்ட்டை வந்து எதிர்பாராத விதமாக கோழைத்தனமாக முட்டாள்தனமாக வந்து தாக்குனாங்க. அப்படிங்கிறத வந்து உலகத்தில் இருக்கிற மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபர் திரு ட்ரம்ப் அவர்களும், நீங்கள் ரஷ்யா அதிபருடைய திரு புட்டின் அவர்களும், இஸ்ரேல் முக்கிய நாடுகள்னு கருதப்படக்கூடிய பிரிட்டனில் இருக்கிற பிரதமர்களும் கூட, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற அனைத்து நாட்டு தலைவர்களுமே வந்து இந்தியா வந்து அவர்கள் மீது அப்பாவி மக்களை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்குது. அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கவில்லை அப்படிங்கிறத மானசீகமாக அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். நம்ம தாக்குனது 9 இடத்துல, அவங்கள வந்து 9 இடத்துலையுமே தாக்குனது எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா லஷ்கர் ஏ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இன்னொரு அமைப்பு, மொத்தம் 3 அமைப்புகளுமே வந்து எந்தெந்த இடத்துல பதுங்கு தளம் வைத்துக்கொண்டு இந்த 7 முறை நமக்கு வந்து தாக்குதல் நடத்தி, மும்பை தாக்குதல், டெல்லி தாக்குதல் போன்ற தாக்குதல்கள்லாம் யாரெல்லாம் நடத்துனாங்களோ, இப்போ நம்ம வந்து அடிபட்டதுனால பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷனை வந்து துரிதப்படுத்தி எத்தனை கிலோமீட்டரில் அவங்களாம் வந்து என்ன மாதிரியான பயிற்சி தலங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து துல்லியமாக வந்து டோர் நம்பரோட கணக்கெடுத்து வச்சுருந்தாரு. அப்படிங்கிறத இப்போ இவ்வளோ நாள் நினச்சி பாகிஸ்தானுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க, நம்ம வந்து இவங்க ஊருக்குள்ளே வந்து இவங்க நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போகிற கணக்கில் அல்லது நம்ம சமயம் சார்ந்த கூட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு கேமஃப்ளாஜ் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே போய் தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கலாம், அவங்கள வச்சே வந்து தி ரெசிடென்ஸ் ஃப்ராண்ட் அப்படி டிஆர்எஃப்னு ஒரு இயக்கத்தை வந்து அவங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். என்னங்க இஸ்லாமிய மதம் சம்பந்தமான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் தீவிரவாத வகுப்புகளை தமிழ்நாடு வரைக்குமே நடத்தலாம், இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்திலும் நடத்தலாம், அங்கங்கே வந்து ஒரு டிஆர்எஃப் குரூப்பை ஏற்பாடு பண்ணிடலாம். என்னங்க இந்த இந்தியாவை வந்து அவங்க மயமாக்குறதுக்கு, பாகிஸ்தான் மயமாக்குறதுக்கு முயற்சிகளை வந்து ரகசியமாய் இந்த 3 தலைவர்களுமே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இதில் வந்து இந்த 3 தலைவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அது தீவிரவாத குரூப்பு. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, தீவிரவாதிகள் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் வந்து தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த 9 இடங்களை இந்தியா தாக்குனதுக்கு அப்புறம் அந்த தீவிரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை கொடுத்துருக்காங்க. அந்த தீவிரவாதிகளுடைய உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஆசிப் முனிரே வந்து ஒரு டீம் அனுப்பி பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை அவங்க மீது போத்தி வைத்து இறுதி ஊர்வலமாக இறுதி மரியாதையும் கொடுத்து அவர்கள் அடக்கம் செய்வார்கள் என்றால், இங்கே இருக்கிற போர் வீரர்கள் அத்தனை பேருமே வந்து அதில் கலந்து கொள்வார் என்றால் உங்களை நாங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது? தீவிரவாதிகளுக்கும் ஆர்மிக்கும் தீவிரவாதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இப்போதான் வந்து நம்மளை பாகிஸ்தான் நினச்சிக்கிறோம். இல்லைங்க, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்திருக்கிற மிகப்பெரிய பண முதலைகள் சில பேர், அவங்க 3 பேருடைய உடல்களுக்குமே வந்து இராணுவ மரியாதையும் அந்த பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை போற்றுவதும் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வந்து அரசு மரியாதையும் கொடுத்து அவங்க அடக்கம் பண்ணது பார்த்தா, தீவிரவாத குரூப்புக்கும் இந்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா அப்படின்னா, பயிற்சி கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா லாகூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் தான் வந்து ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைமையகமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 30 கிலோமீட்டரில் ஒரு தலைமையகம் வச்சு 4000 பேருக்கு மேலே ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தால் எங்களுக்கு தெரியாது அவங்களாம் இருக்கிறது. அப்படின்னு இடத்த கொடுத்ததே பாகிஸ்தான் ஆர்மி தான். பாகிஸ்தான் ஆர்மி தான் அந்த இடத்த கொடுத்தது. பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த அத்தனை பேரும் அங்கே போக வர இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஆயுதங்களும் அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் இவங்ககிட்ட இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நமக்கு இப்போ தான் இந்த உண்மையெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. துருக்கியிலேருந்து அவங்க வந்து ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க, துருக்கியிலேருந்து வாங்கியிருக்காங்க, அன்றைக்கி சைனாவிலேருந்து வாங்கியிருக்காங்க, சைனாவிலேருந்து CH-4 அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிக சாதாரணமாக ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அழித்து ஒழிக்கக்கூடிய, இது வரைக்கும் அவங்க அனுப்பின
400 ட்ரோன்களை வந்து நம்ம வந்து வானிலே அடித்து நொறுக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லரசு நாடுகளுமே வந்து இந்தியா வந்து வளர்ந்து விட்ட நாடு. அப்துல் கலாமுக்கு பிறகு அப்படின்பா, அப்துல் கலாம் வந்து பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அணுகுண்டை வந்து நீங்கள் வந்து செயற்கைக்கோள்களுடைய கண்களிலே மண்ணை தூக்கிட்டு வந்து வெடிச்சார் இல்லையா, அதற்கும் 7ஆம் தேதி இரவு ராத்திரி 1 மணிக்கு அத்தனை பேருமே வந்து விழித்து கொள்ளாமல் இருக்கிற அல்லது எதிர்பாராமல் இருக்கிற போது 422 இடங்கள்ல நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு ஒத்திகை பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி உலகத்தையே வந்து நம்ப வச்சுட்டு எங்கள் மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகும். நாங்கள் பாகிஸ்தானை தாக்கவில்லை, எங்களை அடித்தவுடனே நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கிறோம். அதுவும் முப்படைகளையும் யூஸ் பண்ணி, அது முப்படைகளையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அடித்தவுடனே திருப்பி அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம டிக்ளேர் பண்ணோம். இதில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பணியும் இப்போ நரேந்திர மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து முப்படை தளபதிகளோடு உட்கார்ந்து ஒரு தொடர்ந்து வந்து கூட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தது தான் இந்த சக்ஸஸுக்கு ஒரு காரணமாக இருந்த போதிலும், நாடில் இருக்கிற இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து ஜெய்சங்கர் அவர்களும் வந்து வெளியுறவு துறையில் இருக்கிற அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பாகிஸ்தான் மீது வந்து போர் தொடுக்கவில்லை, பாகிஸ்தான் வந்து எங்களை அப்பாவி மக்களை வந்து இது வரைக்கும் 7 முறை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு புள்ளி வரத்துக்கு சொல்லப்போனால் 2005 வந்து 70 பேர் கொண்டு இருக்காங்க, 2006 28 பேர், 2006 வந்து மறுபடியும் ஒரு 209 பேர், 2006 வந்து 40 பேர், 2007 வந்து ஒரு 70 பேர், 2008 71 பேர், 2008 வந்து இன்னொரு 56, 2008 ஒரு 36, 2008 ஒரு 171 பேர், அப்புறம் 2010 17 பேர், 2011 26 பேர், 2011 இன்னொரு 15 பேர், 2013 ஒரு 18 பேர் அப்படின்னு நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025 அதில் வந்து கடைசியாக அவங்க வந்து தாக்குனது வந்து நம்ம வந்து 25 + 1 26 பேர். நீங்கள் வந்து பகல்காம் தாக்குதல் அப்படி பார்த்தீங்கன்னா இத்தனை வீரர்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு காவு கொடுத்துருக்குறோம். இத்தனை வீரர்களுடைய உயிர்களை தியாகம் பண்ணிட்டு கூட நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த நாட்டின் மீது போர் தொடுக்காமல் இருந்தோம். இந்த மனிதாபிமானத்தை, இந்த புள்ளி உரங்களை வந்து நம்ம வந்து உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கிறோம். இதெல்லாம் நியாயமாக பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பெரிய வல்லரசு நாடு ஆகிட்டோம் நம்ம சொல்லலை இல்லைங்க. நாங்கள் ஒரு மனிதாபிமிக்க இறையாண்மை மிக்க நாடு. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு எங்களுடைய கல்வி வளர்ச்சி, எங்களுடைய கலாச்சார வளர்ச்சி, எங்களுடைய போக்குவரத்து, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்துடைய உயர்வு, எங்களுடைய ஏற்றுமதி, எங்களுடைய இறக்குமதி, எங்களுடைய வான்வெளி தாக்குதல், என்னுடைய வான்வெளி வளர்ச்சி, எங்களுடைய கப்பல் வளர்ச்சி போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு மட்டுமே நாங்கள் வந்து மற்ற நாடுகளோடு ஒப்பிட விரும்புகிறோம் இல்லையா, வல்லரசு என்று நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ண விரும்பவில்லை அப்படின்னு வந்து நாகரிகமான முறையில் உலகத்துக்கு இந்தியா என்பது ஒரு பெருமை மிக்க நாடு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, நீங்கள் மற்ற பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்களை சேர்ந்த அத்தனை முதல்வர்களுமே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் டிஆர் பாலு அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு. நீங்கள் வந்து காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு. அத்தனை பேருமே வந்து இந்தியாவுடைய முப்படையினுடைய பயணத்துக்கு நாங்கள்லாம் வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர பாலாஜி நேற்று விருதுநகரில் ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் அந்த படைக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு 100 பேர் நாங்கள் போலான்னு இருக்கோம், எங்களுக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களோட ஒத்துழைத்து அவர் வந்து ஒரு பெரிய அறிக்கையை வந்து நேற்று கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு விமர்சனமாகவும் அதே சமயத்தில் வந்து ஒரு நாட்டு பற்றாகவும் அது வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து எங்களுக்குள்ள வந்து ஒன்றியங்கள் சாதியே ஒன்றியங்கள் ரீதியே உலகமிக்க அவரும் உறவு பெற்ற மக்களே என்கின்ற ஒரு அற்புதமான கொள்கைக்கு இணங்க தான் நாங்கள்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி, இந்த மன ஒற்றுமை நிகழ்ச்சி நமக்கு வந்து ஒரு பெரிய இந்த போரின் மூலமாக நம்ம வந்து ஒன்றுபட்டிருக்கிறோம். எல்லாரும் இங்கே ஒத்துமையாக இருந்தாலுமே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டேட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க இல்லையா சார். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் பார்த்தா ஒரு பதத்தோடய இருக்காங்க இல்லையா. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்,
ராஜஸ்தானில் வந்து தான் நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, அதில் வந்து 3600 கிலோமீட்டர் வந்து பார்டராக வந்து வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து எந்த இடத்துல நின்று இப்போ ஒரு படை அப்படின்னு ஊடுருவி வருது அப்படின்னா நம்ம ரேடார் மூலமாக பார்த்துடலாம். இவங்க அனுப்பின இந்த 400மே பல்வேறு திசைகள்லேருந்து வர்றாங்க. நம்ம வந்து 3600 கிலோமீட்டருமே வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரேடார் சிஸ்டத்தை வந்து அற்புதமாக ரெடி பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லரசு நாடுகளுமே இந்தியா இவ்வளோ பெரிய ரேடார் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ண முடியுமா, அதுவும் நள்ளிரவில் அவங்க வந்து தாக்குதலை நடத்துகிற பொழுது நம்ம சைடில் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம், லைட்டை ஷட் டவுன் பண்ணுறோம். மின் விளக்குகள் இல்லாத சூழ்நிலையிலையும் நம்ம நோக்கி இருக்கிற வர்ற அத்தனை ஏவுகணைகளையும் 400 ஏவுகணைகளையுமே வானத்திலே வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறோம். அப்படின்னா இந்த புள்ளிவிவரங்களை நம்ம வந்து உலகத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உலக நாடுகள் எல்லாமே வந்து அதிசயத்தோடு உற்று நோக்குகிறது. அதெல்லாம் நீங்கள் தாண்டி நீங்கள் வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற கமிகேஸ் ட்ரோன் பார்த்தீங்களா, கமிகேஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன், கவனிப்பு போன்ற தமிழ் வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு கழுகு பார்வை, அதாவது கமிகேஸுடைய ஆப்ரேஷன் இந்தியாவுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு ட்ரோனை தயார் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உலகம் உற்று போக்கக்கூடிய ஒரு பெருமைமிக்க ஒரு ட்ரோன் அப்படின்னு சொன்னால் அது கமிகேஸ் ட்ரோன் தான். இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈஸியாக வந்து பயணம் பண்ணக்கூடியது, 20 கிலோ வெடிமருந்தை சுமந்து செல்லக்கூடியது. என்னங்க 100லேருந்து 20 கிலோமீட்டர் இலக்கை கண்டறிந்து அளிக்கும், தானியங்கி மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் வாயிலாக பறக்கும், வீடியோ பதுகளை அனுப்பும். அதாவது இது பெரிய சிறப்பு என்னென்னா கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பருந்து பார்வை. அப்துல் கலாம் வந்து நான் எப்படி ஒரு விஞ்ஞானியாக மாறினேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் வந்து ராமேஸ்வரம் கடற்கரை ஓரத்தில் உட்காந்து எங்கள் அப்பாவுடைய கடையில் இருந்து பார்க்குற பொழுது சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து கீழே சிறகடித்து கொண்டு பறக்கும். ஆனால் பெரிய பறந்துகள் மேலே வரும், அதற்கான இரையை கண்டுபிடிக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து அதற்கான இரையை கண்டுபிடிச்சி நேராக வந்து அந்த இரையை எடுத்துக்கொண்டு மேலே போயிடும் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் பேசும்போது நான் கூடவே இருந்து கேட்டிருக்கிறேன். இது அவருடைய டெரிவேஷன், அவருடைய நோட்ஸில் தான் இது வந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இந்த சமிக்சை ஜோன் வந்து இது மேலே போயிட்டு இப்போ லாகூர்லேருந்து 30 கிலோமீட்டர் அப்படின்ட்டு இது வடக்கா தெற்கான ஒருவேளை தடுமாறுதுன்னா இந்த செயற்கைக்கோளை வந்து கீழே இருந்தே வந்து இயக்குறோம். நான் லாகூர் போயிட்டேன், இதுலேருந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த கிரிட் மேப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சற்று சிரமமாக இருக்குதுன்னு சமிக்கை அனுப்புனா யூ டேர்ன் டு த ரைட்டு, என்னங்க 3rd ஸ்டெப்பு, அதாவது துல்லியமாக இந்த இதுதான் மேப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம மேப்பிங் அனுப்பினோம்னா அந்த மேப்பில் இருக்கிற இடத்த போய் அடிக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு ட்ரோன். இதைத்தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறோம். சுதர்சன் சக்ரான்னு ஒரு இது. சுதர்சன் சக்ரா இப்போ வந்து ஸ்கால்ப்பு, ஹேமர் அப்படின்ட்டு ஹேமர், சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுதர்சன சக்கரம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ இது வந்து நம்ம அப்துல் கலாமுடைய கழுகு பார்வையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ட்ரோன். அப்படின்னாலும் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணர் ராமருடைய கையில் வந்து ஒரு சக்கரம் இருப்பதை பார்த்துருப்பீங்க. அநீதி வந்து தலைத்து ஓங்குகிற பொழுதெல்லாம் வந்து அந்த அநீதி அழிப்பதற்காக அவர் கையிலிருந்து அது ஏவப்படும். அது அநீதி செய்பவர்களை அழித்து விட்டு மீண்டும் அவர் கைக்கே வந்து சேர்ந்துடும். ஏனுங்க அதை வந்து அந்த அடிப்படையில் இப்போ ராஜ்நாத் சிங் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறபோது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அநீதியாய் ஒரு நாட்டின் மீது போர் தொடக்கவில்லை. நாங்கள் வந்து ராமர் வந்து சீதையை வந்து கடத்தி கொண்டு போய் அங்கே அசோகவனத்தில் வைத்திருக்கிற பொழுது அந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே வந்து பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் வந்து அந்த அசோகவனத்தை அந்த சீதையை தூக்கிட்டு வர்றதுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பயன்படுத்த முடியுமோ அதை வந்து நியாயமான முறையில் அனுமன் பயன்படுத்தியது போல் நாங்கள் 9 இடத்துல தாக்குதல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது அந்த ராஜ்நாத் சிங்குடைய அந்த நோட்ஸு, அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிக்கை வந்து உலகத்தில் இருக்கிற சாதாரண மக்களிலிருந்து மிகப்பெரிய தலைவர் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நம்ம வந்து எவ்வளோ ஒரு நாகரிகமான நாடு அப்படின்னு நம்ம எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறோம், எத்தனையோ கூட்டங்களில் வந்து சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ நாடுகளில் நம்ம போய் கலந்துக்கிறோம். மோடி வந்து இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உலகத்தில் இருக்க அதிகமாக பயணம் செய்த ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் போகிற ஒவ்வொரு நாட்டுக்குமே அவர் அணிந்து போகிற உடையும் சரி, அவர் எடுத்து வைக்கிற கருத்தியல்களும் சரி, எங்களுக்கு வந்து இந்தியாவுடைய கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும்,
இதில் வந்து ட்ரம்ப்போட தான் ஐ லைக் இந்தியன் பீப்புள், ஐ லைக் இந்தியா, ஐ லைக் இந்தியன் பீப்புள். இஃப் பாகிஸ்தான் அட்டாக்ஸ் இந்தியா, ஐ வில் சப்போர்ட் டு இந்தியா. இஃப் சைனா வாண்ட்ஸ் டு ஹெல்ப் பாகிஸ்தான், இட் ஹேஸ் டு பி வார்ன்டு ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப சைனாவும் மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்ற சைனா மறைமுகமா அப்படிங்கிறத ட்ரம்ப் நேர்முகமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு இருக்கிற சிறப்பு. நம்ம வந்து ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு சைனாவுக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. அவரை தானாக முன் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்துருக்காரு? மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? பாகிஸ்தான் இந்தியாவை அநியாயமாக தாக்குவதை நான் விரும்பவில்லை. இந்திய மக்கள் நல்லவர்கள், அதனால் எனக்கு பிடிக்கும். இந்திய மக்கள் அசுரர்கள், பலம் பொருந்தியவர்கள், அதனால் பிடிக்கும்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லலை. இந்திய மக்கள் அமைதியானவர்கள், நேர்மையானவர்கள், கடுமையாக உழைப்பவர்கள், அதனால் அவங்க எனக்கு பிடிக்கும். எனக்கு பாகிஸ்தான் அவர்களை தாக்குவதை நான் விரும்புவதில்லை. சைனா மறைமுகமாக அவருக்கு உதவி செய்தால் அவர் வந்து தே வில் பி வாண்ட் சூட்டபிள்ன்றாரு. அவர் வந்து அவரே வான் பண்ணுவாரா அல்லது உலக நாடுகள் மூலமாக வான் பண்ணுவாரா? அவங்கள வந்து வான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டார். ஸோ இந்த அளவுக்கு வந்து உலகத்தினுடைய தலைவர் என்று கருதக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நமக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்து கிட்டத்தட்ட அதையே தான் சொல்கிறாரு. புட்டின் சொல்கிறாரு, ஐ வுட் லைக் டு சப்போர்ட் இந்தியா வித் ஃபைட்டர் ஜெட்ஸ்னு சொல்கிறாரு. ஐ வுட் லைக் டு சப்போர்ட் இந்தியா, சே பாகிஸ்தான் அட்டாக்கிங் இந்தியா, ஐ வுட் லைக் டு சப்போர்ட் இந்தியா வித் ஃபைட்டர் ஜெட்ஸு, ஐ லவ் த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து நான் வந்து கொடுத்து உதவி பண்ணி அல்லது ஃபைட்டர் ஜெட்ஸை நான் வந்து அனுப்பி இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பேன் அப்படிங்கிற ஒரு ஆதரவு குரலை வந்து ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்? அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேலு மற்றும் யூகே போன்ற அத்தனை நாடுகளுடைய பிரதமர்களுடைய ஆதரவையும் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நம்ம போர் முறை எவ்வளோ நியாயமானது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளாக வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஊறி வந்திருக்கிறோம். எங்களது வந்து அறம் சார்ந்த வாழ்வியல், எங்களது வந்து நீண்ட நெடுங்காலமாக வந்து உலகத்துக்கு நாங்கள் சொல்கிற செய்தியே வந்து எங்கள் அறம் சார்ந்த வாழ்வியல் தான். இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது ஒரு மதம் அல்ல, அது நீண்ட நெடுங்காலமாக மூத்த பொதுமக்கள் எல்லாம் வந்து கடைப்பிடித்து வந்த கலாச்சாரத்தை மீண்டும் மீண்டும் பரிசோதித்து அது சரியான வகையில் இருப்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதையே எங்கள் கலாச்சாரமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது வந்து யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத கலாச்சாரம், யாரையுமே வந்து துன்புறுத்தாத கலாச்சாரம், யாருமே உலக மக்கள் அனைவருமே ஒருவர் பெற்ற மக்கள் என்கின்ற கலாச்சாரம். அதனால நாங்கள் அதை ஏற்று பயணம் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, அதை போர் முறைகள்லையும் பயன்படுத்தியிருக்கிறோம். அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவுக்கு பெருமை. பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் ஆர்மியை மீட் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் 3.0 ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்கிறாங்களே சார். அதாவது ஆப்ரேஷன் 1 வந்து அந்த 9 பிளேசஸ் அடித்தாங்க இல்லையா, ஆப்ரேஷன் 2 இப்போ வந்து ஆப்ரேஷன் 2ல் வந்து அவங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து அடங்குற மாதிரி தெரியல. அவங்க என்ன செய்கிறாங்க, 15 இடங்களில் அடிக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர், அவிந்துபுரா, ஜம்மு, பதான்கேட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, சண்டிகர், பதின்திட்டா, ஆதம்பூர், பிகானீர், பலோடி, உத்தவ்ரா, புஜ், இந்த 15 இடங்களில் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கிய நகரங்கள் அத்தனையிலுமே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து வந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பகலில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து நியாயமான பேச்சுவார்த்தை, நேர்மையான இருவருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் மறைமுகமாக என்ன செய்கிறாங்க, ராத்திரி ஆகிட்டா அவங்க வந்து ஏவுகணையை அனுப்புகிறாங்க. உங்கள் ஏவுகணையை வந்து நாங்கள் வான்வெளியிலேயே வந்து தாக்கி அழித்து விடுவோம் என்று சொன்னதுக்கு பிறகுமே வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் சண்டையும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் எடுத்துக்கொண்டே ஒரு பக்கம் சண்டையும் போட்டுருந்தா உங்களை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக ஏமாற்று வேலையெல்லாம் நம்மகிட்ட எடுபடாது. நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாங்கள் உள்ளே பூந்து இது வரைக்குமே தாக்குதல் நடத்தலை.
என்னங்க நீங்கள் தான் அந்த பக்கம் இருந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து எங்களை நடத்துனீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் இடத்துல நடத்துவோம் அப்படின்னு நம்ம 2 ஆப்ரேஷன் செந்தூர் 2ல் வந்து அந்த அட்மோக்கு, ராவல்பிண்டி, சாக்வால், குஜர்வாலா, லாகூர், வால்டன், பவல்பூர், மியோனா, சோர், கராச்சி ஆகிய 10 இடங்களில் நம்ம வந்து அவங்ககிட்ட தாக்குதல் நடத்தி காமிச்சோம். இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா இப்போ இதுலேயே வந்து அவங்களுடைய கிரிக்கெட் மைதானம், அவங்களுடைய ஏர்போர்ட்டு, அவங்களுடைய படை பயிற்சி கூடங்கள் எத்தனையும் நம்ம அழிச்சு ஒழிச்சிருக்கோம். அவங்க வந்து ஸ்டன் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிறது உள்ளிருந்து வருகின்ற தகவல் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய பகிரந்தத்தனத்தை வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அவருடைய துணை அதிபரும் கூட வந்து ஒரு 2 பக்கமே வந்து மோதல் போக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் வந்து வி வாண்ட் பீஸ் அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பித்தாங்க. வி ஆல்சோ வாண்ட் பீஸ், வி ஆல்சோ வாண்ட் பீஸ். சார் முடிவுக்கு கொண்டு ஆமாம், இப்போ முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற தலைவர்கள் இரட்டை வேடம் போடாமல் அவங்க என்ன செய்ய, ஏதாவது ஒரு தலைவர்கிட்ட அதிபர் புட்டின்கிட்ட பேசலாம், அல்லது நீங்கள் நெதன்யாகுகிட்ட பேசலாம், இல்லை நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் மிஸ்டர் ட்ரம்ப்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக கால் பண்ணி, சார் நாங்கள் வந்து இதோட நிறுத்திக்கிறோம், உங்கள் பக்கம் இருந்து அவங்க பக்கத்துலேருந்து 5 பேர், எங்கள் பக்கத்தில் 5 பேர், அது அவங்க பக்கத்தில் 25 பேர், எங்கள் பக்கத்தில் 25 பேர் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையை பொது இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னான். இப்போ நம்ம பக்கம் வந்து ஃப்ளைட்டு வந்து இந்த அதர் சைடு ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களும் வந்து விமானத்தை வந்து விமான போக்குவரத்தை அவங்க வந்து நடத்தி கொண்டே வந்து ஏவுகணை தாக்கலையும் பண்ணுறாங்க. அவங்க பொதுமக்களையே அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம ட்ரோன்கள் வந்து அந்த பக்கம் பயணம் பண்ணுகிற பொழுது நம்ம வந்து ட்ரோன்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த பழக்கி வைக்கப்பட்ட கழுகை போல, பழக்கி வைக்கப்பட்ட புறாவை போல, பழக்கி வைக்கப்பட்ட நாய்களை போல நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அவங்க வீட்டு விமானம் வந்துச்சுன்னா அதை இடிச்சிடாதீங்க, அவங்க வீட்டு தீவிரவாதிகளை மட்டுமே போய் அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு பெருமை. உங்கள் விமான போக்குவரத்து இருக்குது, 25 பேரும் பொது இடத்துக்கு ரஷ்யாவுக்கு வாங்க, அல்லது நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு வாங்க, அல்லது அமெரிக்காவுக்கு வாங்க, அல்லது பக்கத்தில் நாடு ஏதோ ஒரு நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சுமூகமான மொழிக்கு கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே பாகிஸ்தான் வந்து முரட்டுத்தனத்தையும் தொடர்ந்து இந்தியா மேல் தாக்குதல் நடத்துவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இரு பக்கமே பரஸ்பர நாங்கள் தண்ணி விட்டால்தான் வந்து தண்ணி விட மாட்டோன்னு வந்து இது வரைக்குமே வந்து பிரதமர் சொல்ல, ராஜ்நாத் சிங் சொல்ல, ஜெய்சங்கர் சொல்ல. தண்ணி இல்லாமல் உங்களை பட்னியாக போடுற அளவுக்கு நாங்கள் இறக்கமில்லாதவர்களும் இல்லை. ஏனென்றால் எங்கள் சகோதர நாடு நீங்கள். நாங்கள் பிரித்து கொடுத்தோம் 1947 நானும் நீ அண்ணன் தம்பியாக இருக்கிற பொழுது உனக்கு 2 நீங்கள் மதம் அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் பிரிக்கப்பட்டதே வந்து நீங்கள் 1947 தம்பி பார்த்தீங்கன்னா மற்ற இங்கே இருக்கிற 38 மாநிலங்களில் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா மொழிவாரி ராஜ்யமாக பிரிக்கப்படுது. ஆனால் பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக பிரிக்கப்பட்டது. மதம் ரீதியாக நீங்கள் ஒரு நாடு வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மதத்துக்கு நீங்கள் வந்து சுதந்திரமாக உங்கள் மதத்தை நீங்கள் அமல்படுத்திங்கன்னு உங்களை அங்கே விட்டாச்சு. என்னங்க, எங்களோடு இருக்கிற இஸ்லாமியர்களோடு நாங்கள் சகோதரத்துவம் வாழ்கிறோம்னு நாங்கள் சொல்லியாச்சு. இங்கே தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டே இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 2 பெண்மணிகள் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து அதில் ஒரு பெண் வந்து சோஃபியா குரேஷி பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண். இப்போ மிகப்பெரிய இதிலே வந்து மிகப்பெரிய இதிலே வந்து குறிப்பிடத்தக்க பார்த்திங்கன்னா 2 பெண் அதிகாரிகளை வைத்து மோடி பேச வைத்து கொண்டிருக்கிறார். பார்த்திங்களா, நான் வந்து சுமூகமாக தான் இருக்கிறேன், நான் மென்மையாக தான் உங்களை வந்து கடைப்பிடிக்கிறேன், நான் வந்து மென்மையான போக்கில் தான் உங்கள்கிட்ட நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் 2 பெண்களை உட்கார வச்சு பேச வச்சுருக்காரு. இதையாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? பார்க்கலாம் சார், அவங்க என்ன முடிவுக்கு கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் சார். 2 நாடுகளுக்கும் இருக்கிற பொருளாதார ரீதியாக வந்து இவ்வளவு வெடிபொருட்களையும் இவ்வளவு வாகனங்களையும் சேதப்படுத்தி கொண்டிருந்தால் இவ்வளவு உயிர்களையும் நம்ம 2 பேருமே பின்னடைவு தான் வரப்போகுது. ஆகவே ஒரு சுமூகமான உறவு இல்லை நாங்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு கருத்தை அன்பு கருத்தை நீட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு சுகமான சிந்தனை அளவில் வந்து மனநிலை அளவில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் கூடிய விரைவில் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும். நம்ம 2 நாடுகளுமே வந்து
ஒரு நல்லுறவோடு, ஏன்னா அண்டை நாட்டில் வந்து பகைத்து கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்வது சிரமம். நம்ம கூட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒருத்தர் சண்டைன்னா சண்டைக்கு அவனே வந்து கூட நான் போக மாட்டேன். ஏன்னு கேளுங்க, காலையில் எழுந்திரிச்சா அவன் மூஞ்சில் தான் முழிக்கணும். நம்ம வந்து கடந்து போகணும், அடுத்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம அவங்க கூட தான் போகணும். நம்ம ஊருக்கு இருக்கிற இஸ்லாமியர் கூட வந்து முகம் சுளித்துக் கொள்வார்கள். ஏன்னா வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் வந்து ஒரு பகை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். எனவே பாகிஸ்தான் வந்து நல்லுறவு கூட்டத்திற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த உரையாடலை முடித்தால் நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.